ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோம். இந்த கத்திரிக்காய் பொரியல் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது கத்திரிக்காய் வாங்கும் போதெல்லாம் இதே தான் செய்வீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். சாம்பார் சோறு, ரசம் சோறு, தயிர் சோறு இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பிடிச்சவங்களுக்கு இந்த பொரியல் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த பொரியலை தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி நாளாக வந்து நான் வெட்டி எடுத்துருக்கேன். சின்ன கத்திரிக்காய் காம்பை மட்டும் வெட்டி போட்டு காம்பு மேலே தோல் இருக்கும் பார்த்திங்களா, அதோடு தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். அப்போ தான் கத்திரிக்காய் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் நான் வெட்டி வச்சுட்டேன். 2 தக்காளி தான் போட்டிருக்கேன், 1 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். மிளகும் வெள்ளைப்பூடும் இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி தான் எடுக்கணும், நசுக்கிக்கிறணும், அரைக்க வேணாம். இந்த வெள்ளைப்பூடும் மிளகும் தான் வந்து இந்த கத்திரிக்காய்க்கே அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கி கொடுக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தட்டி நம்ம ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டு சட்டியை காய வச்சுட்டு சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் வந்து ஊற்றிக்கிடுவோம். கத்திரிக்காய் வந்து வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் ஃபுல்லாக அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஆனால் எண்ணெயிலே வேக விடுங்க. தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட நம்ம இந்த பொரியலில் வந்து சேர்க்க போகிறதே கிடையாது. சூப்பராக வந்து வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம மூடி வச்சு போட்டோம்னா அந்த மாதிரி சூப்பராக வந்து வதங்கிடும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே வெந்துடும். காம்புக்கிட்ட இருக்கிற அந்த கத்திரிக்காய் கூட ஃபுல்லாக வந்து வெந்துடும். எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு அதே எண்ணெயிலே நம்ம வெங்காயம் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் தக்காளியும் வந்து இதில் போட்டுக்கலாம். தக்காளி வந்து லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் வரதுக்காக நம்ம வந்து சேர்த்துக்கிறணும். 2 தக்காளி போட்டால் போதும். அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கத்திரிக்காயில் வந்து உப்பு போட்டிருக்குறோம், அதனால் பார்த்து வந்து உப்பு நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலைனா கூட கடைசியாக கூட போட்டுக்கலாம். இப்போ அதையும் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். அப்புறம் தக்காளியும் இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் இந்த பொரியலுக்கு நம்ம வந்து போடணும். வேறு எந்த மசாலாவும் நமக்கு தேவையில்லை. வெறும் மிளகாத்தூள் வந்து தேவையான காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகும் வெள்ளைப்பூடும் போட போகிறோம். அதனால் நீங்கள் மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மியாகவே வந்து போட்டுக்கோங்க. இப்போ வெள்ளைப்பூடும் மிளகும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை மூடி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, அதனால் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள், உடையவே உடையாது. நம்ம சூடு பண்ணி நம்ம சாப்பிட்ற அடுத்த தடவை சாப்பிட்ற வரைக்கும் கத்திரிக்காய் உடையாது. சூப்பராக எண்ணெயில் வந்து வெந்திருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிடாதீங்க. எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தாளித்து விட்டு மிளகாப்பொடி மட்டும் போட்டுட்டு அப்புறம் பூண்டு, மிளகு இது 2 நம்ம போட்டு இறக்கும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கத்திரிக்காய் வாங்கினாலும் எனக்கு ஒரு 4 கத்திரிக்காயாவது நான் எடுத்து இந்த மாதிரி நான் பொரித்து நான் சாப்பிட்ருவேன். நீங்களும் அது மாதிரி தான் செய்வீங்க. இந்த பொரியலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.